நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் மற்றும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான 8 சுதந்திரங்கள் பிரகடனம்னு சொல்லி நம்ம மனிதநீதி கழகத்திலேருந்து இன்றைக்கு வெளியிடுறோம். கிட்டத்தட்ட 1982லேருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு வக்கீல். முழுக்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு 8 சுதந்திரங்கள் பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த 8 சுதந்திரங்கள் பிரகடனத்தை மாண்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லா முதலமைச்சர்களுக்கும் எல்லா கவர்னர்களுக்கும் இதை அனுப்பியிருக்கேன். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அடிதடி, வெட்டு குத்து, கொலை கொள்ளை, கற்பழிப்பு, இது ஒரு தினசரி செய்தி ஆயிட்டு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பு நடக்குதுன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வன்புணர்வு வழக்கு, ஒரு சின்ன பொண்ணை போய் ஒருத்தன் கெடுக்கிறான். சின்ன பொண்ணு தனியாக ரோட்டில் போயிட்டுருக்கு, ஒருத்தன் கெடுக்கிறான். ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது, போய் கெடுக்கிறான். ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க, பையனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. இது எல்லாமே வக்கிரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இதுக்கான தீர்வு என்னென்னா, தண்டனைகள் இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு தீர்வு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, முழங்கால வலி வருதுன்னா கிட்னியில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். கால் வெங்குதுன்னா கிட்னிங்கிற பம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அது மாதிரி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்னார். அதாவது எப்படின்னா, எந்த பிரச்சனையுமே பிரச்சனையாக பார்க்காம அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதற்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மூல காரணத்தை சரி பண்ணால் பிரச்சனை சரியாயிடும். உழைக்கிற மக்கள் உழைப்பாளிகளா ஏழைகளா டெய்லி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க, பட்னி கிடக்கிறவங்க இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதே நாட்டில் 5 நட்சத்திர ஹோட்டல், 7 நட்சத்திர ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா, திடீர்னு போனீங்கன்னா ரூம் கிடைக்காது. ஒரு நாள் வாடகை 2.5 லட்சம் 3 லட்சம், ஆனால் ரூம் கிடைக்காது. அதுவும் இங்கே இருக்குது. இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சொல்லப்போனால் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளைக்கு முந்தி தான் 3 நாளைக்கு முந்தி தான் அழைப்புதல் அடித்தேன். இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது தலைவரோட சொன்னார். இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது இன்விடேஷனே 3 நாளைக்கு முந்தி தான் தயாரித்தேன். யாருக்கும் நேரடி இன்விடேஷன் கொடுக்கல, அழைப்புதலை அப்படியே அனுப்பினோம். அனுப்பிட்டு உங்களுக்கு அழைப்புதல் அனுப்பினேன்னு கூட யார்ட்டையும் நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ மதித்து, அதாவது இந்த விஷயத்தை மதித்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி தீர்வு பண்ணாமல், ஒரு பொண்ணு தனியாக போயிட்டுருக்கு, ஒரு சின்ன பொண்ணு தனியாக போயிட்டுருக்கு, ஒரு தம்பை கெடுக்கிறான்னா, ஒரு சின்ன பொண்ணு தனியாக போயிட்டுருக்குன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவோம், போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போவானே தவிர, அதுதான் நடைமுறை. அப்போ அவன் மனசு பூரா வக்கரம் இருக்குது. வக்கரம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்துட்டோம். அடிக்கடி மாஸ்டரோட தாத்தா சிவசாமி சித்தர்னு பேர், அவர் சொல்லுவார், வக்கிரத்தின் வடிகால் விளையாட்டு அப்படிம்பார். நல்லா ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு வக்கிரம் இருக்காது. ஓடி ஆடி விளையாடலை அப்படின்னா அந்த பிள்ளைங்க வக்கிரத்தோடு இருக்கும். அந்த பிள்ளைங்க வளரும்போது, இளைஞர்கள் ஆகும்போது அதே வக்கிரம் இருக்கும். அது கொஞ்சம் முத்தி போகும். இன்றைக்கு தண்ணி அடிக்கிறாங்க, மெத்தப்பட்ட மண், அது இதுன்னு சொல்லிட்டு போதை மருந்துகள், ஏகப்பட்ட போதை மருந்துகள் இருக்குது. இந்த இத்தனை போதை மருந்துகளுக்கும் தேவை என்ன? தேவை என்ன? நான் நல்ல மனநிலையில் இருந்தேன்னா நான் போதை யூஸ் பண்ண மாட்டேன்.
எனக்குள்ள அழுத்தம், கம்ப்ரெஷன். சாதாரணமாக சொல்லுவாங்க, நோய் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. பணம் இல்லைன்னு வைங்க, பொருளாதார சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுதந்திரம். என்ன எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. மாதம் 10,000 சம்பாதிக்கிறவன் இருக்கான், மாதம் 10,000க்கு வழி இல்லாதவன் இந்த நாட்டில் இருக்கான். மாதம் 10,000 சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் கடன் வாங்குறான். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் கோடிக்கணக்கில் கடன் வாங்குறான். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் மேலே மேலே லட்சக்கணக்கான கோடியில் கடன் வாங்குறான். அல்லது ஏதோ ஒன்று பண்ணி தப்பு பண்ணி சம்பாதிக்கிறான். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனைக்கான காரணம் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த சமுதாயத்தோடைய ரொம்ப அடியாளத்தில் அது புதஞ்சு கிடக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த 8 சுதந்திரங்கள்னு பிரகடனத்தை அறிவிச்சிருக்கிறேன். முதல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம். இந்த பொருளாதார சுதந்திரத்தில் என்ன சொல்கிறோம்? தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், கைவிடப்பட்ட நிலங்கள், இது எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம அரசியல் சாசனம், நான் சொல்கிறது வந்து என் இஷ்டத்துக்கு சொல்லலை, அரசியல் சாசனம் 39 கழகம். ஆமாம் ஆமாம் 8 சுதந்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும், ஒரு சமுதாயத்துக்கும் வேணும், ஒரு நாட்டுக்கும் வேணும். முதல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம். 2வது சுதந்திரம் பெண் சுதந்திரம். 3வது சுதந்திரம் உணவு சுதந்திரம். 4வது சுதந்திரம் ஜனநாயக சுதந்திரம். 5வது சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம். 6வது சுதந்திரம் வாழ் உரிமை சுதந்திரம். 7 கல்வி சுதந்திரம். 8 மருத்துவ சுதந்திரம். இந்த 8 விஷயங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த 8 சுதந்திரங்கள் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்காது, திருட்டு நடக்காது, வழிப்பறி நடக்காது, டிராஃபிக் ஜாம் இருக்காது, சரியான பருவமழை, சரியான நேரத்தில் சரியான பருவமழை பொழியும், ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் குறையும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் G20 நாடுகள் அறிக்கை வந்து இருக்குது, ரிப்போர்ட் காப்பி இருக்குது. G20 அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1% மக்கள்கிட்ட 62% சொத்து குமிஞ்சிருக்கு. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட முக்காவாசி பொருளாதாரம் ஒரே 1% இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு G20 நாடுகளில் அறிக்கை, நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி வேணா கேளுங்க, நான் தர்றேன். இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 39ன்னு சொல்லுவோம், அதாவது அப்படின்னா கோட்பாடு 39ன்னு சொல்லுவோம். அந்த கோட்பாடு 39 இந்த நாட்டில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பெருகக்கூடாது, அதிகமாகக்கூடாது, ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லாருக்கும் சரியான பொருளாதார சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் சாசன சட்டம், சாசன கோட்பாடு 39 சொல்லுது. உங்ககிட்ட வராங்க சிகிச்சைக்காக எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறீங்க? மாத்திரை அந்த மாதிரி இருக்கா, மருந்து அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இதில்? அதாவது நான் எந்த சிகிச்சையும் கொடுக்கறதில்ல, பட் மருந்து இல்லாமல் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியுங்கிறது நம்ம இந்திய பாரம்பரியம். மருந்து இல்லாமல் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும், அதுக்கு நான் வழிகாட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 8 சுதந்திரங்களில் ஒரே ஒரு சுதந்திரம் மட்டும்தான், 8வது சுதந்திரம் தான் மருத்துவ சுதந்திரம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நார்மல் டெலிவரி எங்கேயும் கிடையாது, எல்லாமே சிசேரியன். என்ன காரணம்? எல்லாமே செயற்கை, இருக்கு. அப்போ அந்த மருத்துவ சுதந்திரம்ங்கிறதுனா எல்லாருக்கும் சரியான உண்மையான மருத்துவம் கிடைக்கணும். இதை எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு கோட்பாடு 39 கொடுத்துருக்கிற உரிமைப்படி நம்ம கேட்குறோம். வேற என்ன?
சொல்லு. சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட வந்தவங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து பயனாற்றிருக்காங்க? இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்களா இல்லை அவங்க சொல்லிட்டேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக படுத்தோன்னு தூக்கம் வராது. இப்போ மாஸ்டர்கிட்ட வந்த பிறகு தான் அவர் சில வர்மா பாயிண்ட்ஸ் சொன்னார். இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. இப்போல்லாம் நான் படுத்த தூங்கிடுறேன். ஜஸ்ட் அந்த வர்மா பாயிண்ட்டு டச் பண்ணேன். தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் யோகா பண்ணும்போது அந்த வர்மா பாயிண்ட்லாம் டச் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு சும்மா சிம்பிள் டச் தான். நான் கூட இது வந்து தூக்கம் வருமானு நினச்சேன். ஆனால் இப்போல்லாம் வந்து படுத்த தூங்கிடுவேன், நெக்ஸ்ட்டு செகண்ட் தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதி வச்சுருந்தேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப மாற்றத்தை கொடுத்துது. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து பயனாற்று? கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா 6000 குடும்பங்கள், 6000 பேர் இல்லை, 6000 குடும்பங்கள் என்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. 6000 குடும்பங்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க. அந்த 6000 குடும்பங்கள் இன்றைக்கு வந்து மருந்து சாப்பிட்றதில்ல, ரசாயன மருந்துகள் சாப்பிட்றதில்ல, அவங்க நோய்கள் இல்லாமல் இருக்காங்க. தூங்கணும்னு நினச்சா தூங்குவாங்க, முழிக்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு முழிப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உடற்பயிற்சி மாதிரி பண்ணுறீங்களா இல்லை ஸ்பீச் மாதிரி? அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு ஃபிட்டான பர்சனாக இருங்க, ஆரோக்கியமான பர்சனாக இருங்க, எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, எவ்வளவு ஆரோக்கியமான எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அது ஒன்றே உங்களுக்கு சோர்வை கொடுத்துரும், களைப்பை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துரும், பிரச்சனைகள் வந்துடும், தலைவலி வரும், சோர்ந்து போயிடுவீங்க, எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது, யார்ட்டையும் ஃப்ரீயாக பேச முடியாது, எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவீங்க. அப்போ நம்ம வி ஹவ் டு கோ டு த ரூட். அதுதான் முதலே திருக்குறளை சொன்னேன், நம்ம நோய் முதல் நாடணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் வந்து வெறும் மருத்துவம் மட்டும், மருத்துவங்கிறது இந்த 8 விஷயத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் மருத்துவம். முதல் சுதந்திரம் வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும். இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிடுறோம், 5000 கோடி 10,000 கோடின்னு அவங்கள வந்து இங்கே முதலீடு செய்ய சொல்கிறோம். அவங்க வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஆளுகளாம் அங்கே போய் கை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க, ஊதியம் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, ஊதியம் வாங்குறாங்க. ஆனால் அதை சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணம் அவன் நாட்டுக்கு போயிடுது. லாபம் பூரா அவன் நாட்டுக்கு போயிட்டு தான் நம்ம நாட்டில் கொடுத்துட்டு போகிறானா, லாபம் பூரா அவன் நாட்டுக்கு போயிடுது. நம்ம ஆட்கள் அவங்கள்ட்ட வேலை தான் பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக அல்லது குறைஞ்ச விலையில் இலவசமாக அல்லது குறைஞ்ச விலையில் நிலம் கொடுக்குறோம். ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் கரண்ட்டு, தண்ணி, லைசன்ஸு, கடன் வசதியும் சேர்த்து கொடுக்குறோம். என்னென்ன வசதிகள் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் சம்பாரித்து லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பக்கம் அப்படி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால ஒரு ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு, 22 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் செலவு பண்ணுது அவன் உருவாகிறதுக்கு, ஒரு பட்டதாரியாக உருவாகிறதுக்கு. அவன் பட்டதாரி ஆனவுடனே அவனை வந்து என்ன பண்ணுறான், நேராக இங்கே வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறான். அதில் எங்கே வேலை இருக்கோ அங்கே போயிடுறான். எங்கே படிக்க வைக்கிறது நம்ம, உருவாக்குறது நம்ம, டெவலப் பண்ணி விடுறது நம்ம. ஆனால் அவன் போய் எங்கேயோ போய் நம்மளோட உழைப்பு திறமை எல்லாம் அங்கே கொண்டு கொடுக்குறான். நம்மளோட உழைப்பு திறமை எல்லாம் அங்கே கொண்டு கொடுத்து அந்த நாட்டுக்கு அதை இவனுடைய நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கிறது அந்த நாட்டுக்கு பயன்படுது. ஒரு அமெரிக்கான்னு எடுத்துக்கங்களேன், அங்கே போய் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே பயன்படுது, நமக்கு பயன்படலை. நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவருக்கு நீங்கள் வேலை கொடுக்கல, அவன் போய் வேறு இடத்துக்கு வேலை போயிடுறான் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் G20 அறிக்கை, இது நான் சொல்லலை, G20 அறிக்கை. இந்த நாட்டில் முக்கால்வாசி சொத்து 62% சொத்து 1% இருக்குது. இது மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம். இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களுங்கிறாங்க. இந்த நாட்டு மன்னர்கள் பூரா எங்கே கிடக்குறாங்க, பிளாட்பாரத்தில் படுத்திருக்காங்க. நீங்கள் போய் பார்த்ததே இல்லையா? நீங்கள் பாருங்கள், எந்த தெருவில் எந்த ஊரில் பிளாட்பாரத்தில் மக்கள், தெருவில் மக்களில் சொல்லுங்கள். அவனுக்கு நிலத்தை கொடுத்தீங்கன்னா அவன் உழைப்பான், அவன் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுவான், வாய்தா கட்டுவான், எல்லாம் பண்ணுவான்.
அவன் சம்பாதிக்கிறதுக்குரிய லாபம் நம்ம நாட்டிலே இருக்கும். அவன் சம்பாதிக்கிறதோட லாபம் நம்ம நாட்டிலே இருக்கும். வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே முதலீடு போனான்னா நம்ம நாட்டில் பூரா அது ஏற்கனவே வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ மறைமுகமாக ஆண்டு நம்ம நாட்டில் பொருளாதார வளம் அதிகம், ஜனத்தொகை அதிகம். 140 கோடி தாண்டிட்டோம். 140 கோடி தாண்டி நம்ம இன்னும் வளர்ற நாடாக இருக்கோம். இந்த நாட்டு சொந்தக்காரனுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது. பிளாட்ஃபாரத்தில் அவன் படுக்கணும். அவனுக்கு ஏன் இடம் கொடுக்கக்கூடாது? இடம் இல்லையா? இடம் இருக்குது, கொடுக்கணும். அதை வந்து அரசியல் சாசன சட்டம். கோரிக்கை வைக்கிறீங்களா? பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமாம், கோரிக்கை வைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன், மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்கும் தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு TR செந்தில்குமாருக்கு மாஸ்டரை பொன்னாடை செலுத்துவதற்காக அழைக்கிறேன். அடுத்து வர்மக்கலை நிபுணர் திருமதி A. பிரேமா சித்தர் அவர்களுக்கு பொன்னாடை அழைக்குமாறு மாஸ்டரை அழைக்கிறேன். முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டாக்டர் V. மாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை கேட்டுக்கொள்கிறேன். திரு ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு டாக்டர் V. யுவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சுருக்கி எப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பமும் இந்த சமுதாயமும் இந்த நாடும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக அரசியல் சாசனமே நமக்கு வழங்கிய உரிமையை, குறிப்பாக கோட்பாடு 39ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களுக்கு இடையில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பெரிய அளவில் இருக்கக்கூடாதுன்றது அரசியல் சாசனமே சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, குடிசை ஒரு பக்கம் கோபுரம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அதுவே தப்பு, அதுவே தப்பு. குடிசையே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம், கோபுரத்தில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நாட்டில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள். உழைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால தப்பு பண்ணுறாங்க. வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? உட்காந்து வெட்டி பேசுவான். வெட்டியாக பேசுகிறவன் என்ன பண்ணுவான்? வசதி இல்லை, அதனால தப்பு பண்ணுறதுக்கு தோணும். பணம் வேணும், யாராக இருந்தாலும் பணம் வேணும், சாப்பிடணும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் வன்முறை, சட்டவிரோத செயல்கள். இப்போ இதெல்லாம் தீர்க்கணும்னா, எளிமையாக சொல்லணும்னா, இந்த நாட்டில் சொந்த இடம் இல்லாதவர் என்று யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை மத்திய மாநில அரசாங்கங்கள் சட்டப்படியும் செய்யலாம். அரசியல் சாசன உரிமை தந்த, குறிப்பாக கோட்பாடு 39 தந்த உரிமைப்படியும் செய்யலாம், நியாயப்படியும் செய்யலாம், நீதிப்படியும் செய்யலாம். இதைத்தான் நம்ம வேண்டுகோளாக வச்சுருக்கோம்.